ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இங்கே வந்து சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு ஸ்கூல் வந்து திறந்துட்டாங்க. இங்கே என்னோட பசங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போனப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் என்ன பண்ணேன், அவங்களோட ஸ்கூலெல்லாம் நாங்கள் விசிட் பண்ண வீடியோ தான் இது. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே பசங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க, எந்தெந்த கிரேடுக்கு என்னென்னைக்கெல்லாம் வந்து டீச்சர்ஸை வந்து மீட் பண்ணலாம், கிளாஸ் ரூமை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் போயிருக்கிறது வந்து என்னோட பெரிய பையனோட ஸ்கூலுக்கு. அன்னைக்கே வந்து அவங்க ஜிம்ல வச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தாங்க. என்னோட பெரிய பையன் வந்து 8th இப்போ வந்து போறான். 7th and 8th கிரேட்ல வந்து இங்க வந்து நம்ம ஜூனியர் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து எவ்ரி இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஷஃபிள் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சேமா வந்து எல்லா வருஷமும் படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து 6th வரைக்குமே ஷஃபிள் பண்ணி போடுவாங்க. பசங்கள்லாம் வந்து ஒரே கிளாஸ் ரூம்ல தான் அந்த ஹோல் டே இருப்பாங்க. ஆனா இங்க 7th and 8th கிரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சயின்ஸ் டீச்சர், மேத் டீச்சர், அந்த மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்டோட டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். பசங்க வந்து ஷஃபிள் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில கிளாஸ் கீழே இருக்கும், ஒரு சில கிளாஸ் வந்து மாடியில இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி அவங்க போகணும். குழந்தைங்களுக்குன்னு ஒரு லாக்கர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்தந்த லாக்கர் நம்பர் எல்லாமே நமக்கு வந்து மெயில் வந்துடும். ஸோ அந்த லாக்கர்ல போய் நாங்கள் ஸ்கூல் சப்ளைஸ்லாம் வந்து வச்சுட்டோம். ஸ்கூல் சப்ளைஸ் வந்து ஸ்கூல்லே தான் ஆன்லைன்ல போட்டிருந்தோம். இப்போ வந்து என்னோட சின்ன பையனோட கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நானும் அவனும் தான் போயிருந்தோம். ஸ்கூல் சப்ளைஸ் அவனுக்குமே ஆன்லைன்ல வந்துருச்சு. ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த பசங்களுக்கு வந்து அவங்கவுங்க பிளேஸ்ல வந்து நேம் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க டீச்சர். அங்கே வந்து நம்ம வச்சிட வேண்டியதான். ரொம்ப பெருசாக அவனுக்கு எதுவும் இருக்காது. எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்குமே லாக்கர்லாம் இருக்காது. ஸோ அந்த குழந்தைங்க வந்து ஒரே கிளாஸ் ரூமில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து அந்த குழந்தைங்க அதை வச்சுக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு ஸ்கூல் திறந்துட்டு ஒரு 1 வீக் அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். அப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் மட்டும்தான் போவோம். ஸ்கூல் டே அப்போ வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டாங்க, லஞ்ச் என்ன எடுத்துகிட்டு போனாங்கன்னு பார்க்கலாம். காலையிலேக்கு வந்து என்னோட சின்ன பையனுக்கு ஒரு டைமிங் இருக்கும், பெரிய பையனுக்கு வந்து ஒரு டைமிங் இருக்கும். சின்ன பையனுக்கு வந்து 7 மணிக்கு போகணும், பெரிய பையனுக்கு 8:30 போகணும். அதனால நான் 6 மணிக்கு வந்து காலையில் வந்து தோசை, தேங்காய் சட்னி இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன். சின்னவன் வந்து பிரெட் டோஸ்ட் தான் கேட்டிருந்தான், கொஞ்சம் நட்ஸும் கேட்டிருந்தான். அதனால அவனுக்கு பட்டர் போட்டு ஒரு பிரெட் டோஸ்ட்டை வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ, கிரான்பெரிஸ், ஆப்பிள், குக்கும்பர் இதெல்லாம் வச்சு விட்டுருந்தேன். அவன் 2:30 வந்துடுவான். அதனால வந்து இந்த மாதிரி தான் கொண்டு போனா. கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஏதோ ஒன்று சாப்பிட்டு கொண்டு கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் டேன்றனால சாமியெல்லாம் கும்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் எப்போதுமே. அவன் கிளம்புனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிளம்புவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து என்னோட பெரிய பையன் எந்திரிச்சு வந்தான். அவன் ரெடி ஆகிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு லஞ்ச் வந்து நான் பிரெட் ஆம்லேட், குக்கும்பர், ஆப்பிள் அதை எடுத்துட்டு போயிருந்தான் அவன். அவன் வந்து கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு ஸ்பினச் ரோட்டி வந்து செஞ்சு சாப்பிட்டேன். மத்தியானத்துக்கு வந்து சின்னவன் வந்ததுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், ஆம்லேட், அதுக்கப்புறம் ஸ்பினச் வந்து அவனுக்கு கொடுத்தேன். ஈவினிங் வந்து பெரியவனும் வந்துட்டா. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எப்போதுமே ஸ்கூல் விட்டு வந்தோடனே ரைஸ் வந்து கொடுப்பேன். ஸோ ரைஸும் கீரையும் அவன் சாப்பிட்டான். என்னோட பெரிய பையனோட டேஸ்ட் வந்து இப்போ கொஞ்சம் டீனேஜர்ன்றனால நிறையவே மாறி இருக்கு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப் வந்து செஞ்சு கொடுத்தேன். அவனுக்கு ஸ்ப்ரவுட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு வந்து ஒரு சூப் வந்து பண்ணி கொடுத்தேன். ஈவினிங் வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு நல்ல மழை. சம்மர் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு. நாங்கள் இது வரைக்கும் ஸ்ப்ரிங்க்லரே போடல லானுக்கு இந்த வருஷம். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கு சம்மர்னாலும். இப்போ அந்த மழையை வந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் வந்து கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்டுட்டோம். ஹஸ்பண்ட் வந்து சூப் குடிக்காதனால அவருக்கு வந்து கிளியர் சூப் மாதிரி கொடுத்துட்டு நைட்டுக்கு டின்னருக்கு வந்து தோசையும் வெண்டைக்காய் சாம்பாரும் வச்சிருந்தேன். பசங்க வந்து காய் சாப்பிடணுங்கிறதுக்காக. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.